மட்டி, மடையன், மூடன், பேதை, மிலேச்சன் ஆகியோரும் வெகு தூரம் நடந்து ஒரு கிராமத்தில் இருந்து அடுத்த கிராமத்திற்கு செல்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஆறு ஒன்று குறுக்கே ஓடிக்கொண்டிருந்தது. அதை அவர்கள் எப்படி கடக்கிறார்கள் என்பதை இங்கு பார்ப்போம். அதோ ஒரு ஆறு ஓடுது. அதை கடந்து போனா அந்த கிராமம் வந்துடும். தலைக்கு மேல தண்ணி வர அளவுக்கு ஆழம் இருக்கும். இருக்குடா, இது உப்பு முட்டையை முழுங்கின கொல்லாத ஆறு. ஓ அப்படியா? என்ன கதை? எனக்கும் சொல்லுங்களே. என் நண்பன் ஒரு நாள் கழுகு மேல உப்பு முட்டையை ஆட்ட கடந்தான். அந்த பக்கம் போய் பார்த்தா உப்பு முட்டை அப்படியே இருந்துச்சு, கட்டின கயிறும் அப்படியே இருந்துச்சு. ஆனா உப்பை மட்டும் காணும். அப்படியா? உப்பு எங்க போச்சு? இந்த ஆறு அந்த உப்பை முழுங்கிருச்சு. இது ஒரு கொல்லாத ஆறு. அப்படின்னா நாங்க இதை எப்படி கிடைக்கிறது? ஆறு எப்படி முடிச்சுட்டா இருக்கும்? தூங்க போட்டு போயிடலாம். ஒரு கொல்லிக்கட்டை எடுத்து ஆற்றுல வைக்கும்போது சத்தம் வந்து அதை முடிச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த சத்தமும் வரனா தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அழகே குருவே. பரமார்த்த குரு. ஓரே ஓரே. பரமார்த்த குரு. ஓரே ஓரே. குருவே, நான் போய் ஆறு முடிச்சுட்டு பார்க்கிறேன். சரி, கொண்டு பாரு. அப்படின்னா நாம் எல்லாரும் ராத்திரி வரை இங்கேயே தங்கலாம். நடுவரத்தில் போய் மறுபடியும் பார்க்கலாம். குருவே, நான் இப்போ போய் பார்க்கவா? சரி, போய் பாரு. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஆறு தூங்கிடுச்சு. ஆறு தூங்கிடுச்சு. ஆறு தூங்கிடுச்சு. குருவே, உங்கள் பிரதிஷ்டாவை தந்தோம்னா யாரும் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இந்த ஆறு கண்டிப்பா நல்ல போக்கிய வேலை பண்ணிருக்கோம். எல்லாரும் இருக்குமா பாரு. நான் எண்ணி பார்க்கிறேன். 1 2 3 4 5 அச்சச்சோ, அப்புறம் காணுமே. 1 2 ஆமா, ஒருத்தனை காணும். யாரு போகிறேன் சத்தத்தை கேட்டு அந்த பக்கமாக வந்த வழிபோக்கன் அவர்கள் அருகில் வருகிறான். என்னையா சத்தம்? ஏன் நல்லவீங்க? நாங்க 6 பேர் இந்த ஆற்றை கடந்து வந்தோம். இக்கரைக்கு வந்து பார்த்தா 5 பேர் தான் இருக்கோம். இந்த ஆறு ஒருத்தனை முழுங்கிருச்சு. இங்க பாருங்க. 1 2 எல்லாரும் சரியான முட்டாங்க இருக்காங்க போல இருக்க. 6 பேர் இருக்காங்கல்ல. சரி, இன்னைக்கும் இவங்களே ஏமாத்திட வேண்டியது தான். ஐயா, எனக்கு ஒரு ஆத்த மந்திரம் தெரியும். நான் 6வது ஆளை கொண்டுறேன். நீங்க எனக்கு என்ன தருவீங்க? நான் ஒரு 500 காசு தரேன். சரி, எல்லாரும் திரும்பி நில்லுங்க. நான் மந்திரம் சொல்லி ஒரு தடவை அடிப்பேன். அப்போ நீங்க எண்ணிக்கிட்டே வாங்க.
ஐயா கடவுள் மாதிரி வாழ்ந்து ஆரோக்கியங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. சீக்கிரம் ஆட்சிக்கு கோபம் வரத்துக்குள்ள கிளம்புங்க. இன்னைக்கும் நடிமுகத்திலே முழிச்சுதேன் போல இருக்க 500 காசு லாபம். குருவே, நமக்கு ஒரு குதிரை இருந்திருந்தா ஆற்றை சுலபமா கடந்திருக்கலாம். குருவே, அதெல்லாம் நான் போய் வாங்கிட்டு வரேன். நானும் கூட வரேன். இருவரும் செல்லும் வழியில் நிறைய பெண்கள் குழுவாக இருக்கிறார்கள். அடே, அங்க பாருங்க, ஒரே கூட்டமா இருக்கு. என்னமோ நடக்குது. ஏமா, எங்க ஒரே கூட்டமா இருக்கு. இங்க கூத்து நடக்க போகுது. எங்க கிராமத்து பொண்ணுங்க நடனம் ஆட போறோம். ஓ, நடனமா? அப்ப குதிரை சரி, வர பார்க்கலாம்.
சீடர்கள் அங்கும் இங்கும் அலைந்து பார்க்கிறார்கள். நம்ம இந்த பக்கமா போய் பார்க்கலாம். அதுவும் பாரா மத்த குதிரைகள். ஆமாண்டா, குடி ஏறி போக வசதியா இருக்கும் இந்த மத்த குதிரை. வாங்க போய் விலகிக்கலாம். ஐயா, எங்க குடி ஏறி போக ஒரு குதிரை வேணும். இந்த மத்த குதிரை என்ன விலைங்க? என்ன இது? கழுதைய போய் குதிரைன்றாங்க. நமக்கு என்ன, ஒரு நல்ல பிரைஸ் சொல்லி வித்துடலாம். ஒரு குதிரை 1000 காசு. எங்ககிட்ட 100 காசு தான் இருக்கு. 100 காசுக்கு வெறும் வாதாம்பா வரும். அடிச்சா வால் மட்டும் வச்சு நாங்க குழம்பா வைக்க முடியும். அது என்ன? அது என்ன, குதிரை முட்டையா? என்ன உதாது? பூசணிக்காய போய் குதிரை முட்டைன்றாங்க. ஆமா ஆமா, சரியான மட பசங்க. என்னங்க உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? இது குதிரை முட்டைறாங்க. ஆமாங்க ஆமா, இது குதிரை முட்டையேதான். சரி சரி, வேலை முட்டை வேலை 200 காசு. எங்ககிட்ட 100 காசு தான் இருக்கு, கொஞ்சம் குறைச்சு கொடுங்களே. அதெல்லாம் முடியாது, ஒரே வேலை தான். குருத்து போய் மீதி காசு வாங்கிட்டு வரலாம். சரி இருங்க, நாங்க போய் மீதி 100 காசு வாங்கிட்டு வரோம். நீங்க நல்ல முட்டையா எடுத்து வைங்க. சீக்கிரம் வாங்கடா, போலாம். சீடர்கள் திரும்பவும் குருவிடம் வருகிறார்கள். குருவே, குதிரை விலை வந்து அதிகமா இருக்கு. குதிரை முட்டை இருக்கு. ஒரு குதிரை முட்டை 200 காசா? நல்ல குதிரை முட்டை 700 காசு தானா? இந்த 100 காசு அந்த 6 மாசம் மேலே போய் வாங்கிட்டு. ஐயா, இந்தாங்க மீதி 100 காசு. இந்தாப்பா முட்டை. இதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்? நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதே தாங்க. ரொம்ப நன்றி ஐயா. சமத்துராணி 2 காசு கலந்த பூசணிக்காய 200 காசுக்கு வித்துட்டியே. இவங்க மாதிரி தினமும் ஒருத்தங்க வந்தா நம்ம சீக்கிரமா பணக்காரங்க ஆயிடலாம். இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. முட்டையை பத்திரமா எடுத்துட்டு வா. மூவரும் ஒருவர் பின் ஒருவராக நடந்து செல்கின்றனர். சீடன் 10 பூசணிக்காயை தவறவிடுகிறான்.
பூசணிக்காய் கீழே விழுந்து உடைகிறது. சத்தம் கேட்டு ரக்கூன் குட்டி ஒன்று எட்டி பார்க்கிறது. என்னடா அப்படி பண்ணிட்ட? ஒழுங்காத கேட்டா நம்ம என்ன சொல்றது? அதுவும் பாரா குட்டி குதிரை ஓடுது பிடிதா பிடிதா. அங்கும் இங்கும் மூவரும் ஓடி ரக்கூன் குட்டியை பிடிக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் முடியவில்லை. ரக்கூன் ஓடிவிட்டது. இருவரும் கவலையுடன் குருவிடம் செல்கின்றனர். குருவே, எங்களை மன்னிச்சுங்க. முட்டை கொண்டு வரும்போது கீழே வந்து உடஞ்சிருச்சு. முட்டையிலேருந்து ஒரு குட்டி குதிரையாவே வந்துச்சு. நாங்கள் பிடிக்க பார்த்தோம், ஆனால் பிடிக்க முடியல. குட்டி இருக்கும்போது இவ்வளோ வேகமாக ஓடும். எவ்வளோ வேகமாக ஓடும். இந்த வயசான காலத்தில் இருந்தாலும் அதனால எப்படி ஏறி போக முடியும்? ஆமாம் குருவே, நீங்கள் சொல்றது சரிதான். சரி, அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்க.